இனிய காலை வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். பிஎம் கிரியேஷன்ஸ் எல்லோரும் லைக் பண்ணிங்களா? ஸோ அது நவராத்திரிக்காக வேண்டி கொடுத்த ஒரு போஸ்ட்டு, ரொம்ப நாள் பெண்டிங். நிறைய பேர் என்னை நேரில் பார்க்கும்போது, சேனல் சம்மந்தமாக பேசும்போது, குவெரி கேட்கும்போது கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சமையலில் யூஸ் பண்ணுறீங்க அபுதாபியில் பொறுத்த மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தருங்கிற பிராண்ட் நாங்கள் ஷார்ஜாலேருந்து நான் யூஸ் பண்ணுறேங்க, 2010 இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்னை பொறுத்த மட்டும் இது லுல்லு சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் தாத்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. இது எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வீட் அண்ட் சோயா பரத்தாஸ் சப்பாத்தீஸ்க்கெலாம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா பூரிக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ரெண்டுத்தையும் ஒரே இதில் டப்பாவில் கொட்டி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை யூஸ் பண்ணுவேன். பூரி, சப்பாத்தி, பரோட்டாஸ் எல்லாத்துக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தாத்தர் இந்த மாதிரி செஃப் மாதிரியே இருக்கும் அந்த ஐக்கன் ஆர் ரேதர் லோகோ. அதுக்கப்புறம் இது தாத்தரோட மற்ற ப்ராடக்ட்ஸுங்க. தாத்தரை சேர்ந்த எல்லாமே ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் ஸ்பைசஸ் அது. ஸோ பாவ்பாஜி மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், அமெச்சூர் பவுடர்னு வாங்க. இது சாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். சாட் மசாலா இது எல்லாமே நான் தாத்தரில் வாங்குகிறேன். பட் சில்லிஸ் பொறுத்த மட்டும் சில்லி பவுடர் நான் கொட்டிட்டேன் வேணுன்றதுனால. சில்லி பவுடர் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஈஸ்டர்னில் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரியே இந்த கரம் மசாலா ஹோல்னே கிடைக்குது. ஏன்னா நம்ம நிறையா வாங்கி கொட்டி வச்சாக்கா அது ஃப்ரிட்ஜில் வீணாக போய்டுறது, இல்லை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த பேக்கெட் நான் எப்போவும் வாங்குவேன். இதில் பிரிஞ்சி இலை, அப்புறம் மிளகு, அப்புறம் சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு அன்னாசி, 2-3 அன்னாசி மொக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இது பயாரா பிராண்டு. இந்த ஸ்பைசஸ், அதாவது இந்த மசாலாஸ் ஐட்டம் பொறுத்த மட்டும் இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸ்டர்னில் பிளாக் பெப்பர் சூப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக மிளகு அப்படியே மிக்சியில் பொடிக்கலாம், பட் சிறிய அளவில் பொடிக்க முடியலங்கிறதுனால இந்த பிராண்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் கரம் மசாலாவும் நான் ஈஸ்டர்ன் தான் வாங்குகிறேன். மஞ்சப்பொடி ஈஸ்டர்ன் தான் வாங்குகிறேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் தீந்து போய்டுறது நமக்கு. இன்னொன்று சென்னா மசாலா உங்களுக்கு தாத்தர்லேயும் நல்லாயிருக்கும். ஷன்னு ஒரு பிராண்ட் கிடைக்கிறது. பிரியாணி மசாலாஸ்க்கெல்லாம் ஃபேமஸான பிராண்டு. எங்கள் வீட்டில் பியோர் வெஜிடேரியன் குக்கிங்னால நான் ஷன் பிராண்ட்லேருந்து சென்னா மசாலா மாத்திரம் வாங்கிப்பேன். அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி லுல்லு ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இது ஆர்கானிக் ஸ்பைசஸ்னு ஒரு பிராண்டு கிடைக்குதுங்க. இது பப்ரிக்காங்கிறது ட்ரை கொடமிளகா பவுடர். கொடமிளகாவை நல்லா காய வச்ச ஒரு பவுடருங்க. இது உங்களுக்கு மேகிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிஸ்கெட்ஸ் பண்ணாக்க இதில் நீங்கள் போடலாம். நிறைய சப்ஜீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சில சமயம் சாண்ட்விச்சஸில் கூட நான் இது போடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பிரியா மகேஷ் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் ஒரு செட் நான் இப்போ காமிக்கிறேன். பரத்தாஸ், ரோட்டீஸ், பூரிஸ், சப்பாத்தீஸ்க்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது வீட் அண்ட் சோயா அண்ட் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா ஃப்ரம் தாத்தர். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது 2 கிலோ பேக்கெட்டாகவும் கிடைக்கிது. ஸோ இதை பிரித்து கொட்டி நம்ம ஒன்றா கலந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாக்கா ஈவனாக இருக்கும். அப்புறம் அந்த பாவ்பாஜி மசாலா, ட்ரை மேங்கோ, சாட் மசாலா, அப்புறம் சென்னா மசாலாவும் நல்லாயிருக்கும் தாத்தரில். அப்புறம் இந்த மிளகா வத்தல் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறமா இந்த பிளாக் பெப்பர், கரம் மசாலா, அப்புறம் ட்ரை சில்லி பவுடர் பொறுத்த மட்டும் ஈஸ்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மஞ்சப்பொடியும் ஈஸ்டர்னில் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் லுல்லு இது இந்த ஃபெனுக்ரீக் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட நான் இது 2-3 வாட்டி வாங்கிட்டேன்னா இந்த கஸ்தூரி மேத்தி ஆர் வெந்தய இலை பவுடர். அப்புறம் சென்னா மசாலாக்கு ஸ்பெஷல் ஷன் பிராண்ட் பிரியாணி மசாலாஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டுங்க மிடில் ஈஸ்ட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸில். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். பப்ரிக்கா ஆர்கானிக் ஸ்பைசஸ்னு ஒன்று கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினலாக எங்கள் மதுரையில் டென்மார்க்லேருந்து வாங்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம். ஸோ அதுலேருந்து இந்த பப்ரிக்கா எங்கள் வீட்டு சமையலில் அப்படி கொஞ்சம் வரும், தலையை காட்டும், ராதர் தலையாட்டாது. ஸோ இன்னைக்கு இதுதான் அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன். நாளையிலேருந்து நம்ம நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் வரிசையாக பார்க்கலாம். இதுவரையிலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதெல்லாம் போடலாம் அப்படின்னா, இது பாவ்பாஜி பண்ணும்போது போடலாம், பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் தெரிச்சு விட்டுடலாம். ட்ரை மேங்கோ சாட்டுக்கு போடலாம். சாட் மசாலா நீங்கள் சாட்க்கு போடலாம், ஃப்ரூட் சாலட்ஸ்க்கு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டலுக்கு போடலாம். இது
ட்ரை மேங்கோவும் நீங்கள் பட்டாணி சுண்டல் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக கும்முன்னு இருக்கும். அந்த மேங்கோ கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் போட்டுக்கலாம். நவராத்திரி சுண்டலில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. இது வந்து ஈஸ்டர்ன் பிராண்டு. ஈஸ்டர்ன் பிராண்டில் வந்து மிளகு பொடி, கரம் மசாலா சூப்பராக இருக்கும், மஞ்சப்பொடி நல்லாயிருக்கும், ட்ரை சில்லி பவுடரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலாஸ், கரம் மசாலா ஹோல் வந்து இது வந்து பயாரா நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல பிராண்ட் இது. அப்புறம் லுல்லு இது வந்து ஃபெனுக்ரீக், அதாவது கஸ்தூரி மேத்து நல்லாயிருக்கும். பப்ரிக்கா வந்து ஆர்கானிக் ஸ்பைசஸ், சென்னா மசாலா ஷன். நன்றி, வணக்கம்.